நான் அண்ணகிட்ட சொல்லி வச்சாங்க ஏற்கனவே. அம்மா இன்னைக்கு கண்டிப்பா பார்த்துட்டு போயிடலாம். நீங்க சீக்கிரம் வாங்க. எப்ப பாரு எவனையாவது போட்டு அடிச்சுட்டே இருக்கான். இப்போ அது கரெக்ட். எதுக்கு அடிக்கிறீங்க சொல்லிட்டா அடிக்கிறே. நான் சொல்றேன்டா. எந்திரா அந்த டிவியை போடுற. வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம். எல்லாரும் இன்னைக்கு ஜோரா கை தட்டுறீங்க. நம்ம ப்ராடக்ட் பவர் ஸ்ட்ராங் மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க போல. நான் சாப்பிடலீங்க. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆனா ஏன் அதை சாப்பிட்டு என்னங்க ஆக போகுது? இந்த கேள்விக்கு விட எடுக்கத்தான் நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு கப்பல் வந்திருக்காங்க. சோ கரகோஷத்ரன் ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சீதாராம் அண்ட் மிஸ்ஸஸ் கீதா. சோ சொல்லுங்க மிஸ்ஸஸ் கீதா, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை உங்க வாழ்க்கைக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுத்திருக்கு? அது எங்க வாழ்க்கையை மாத்திடுச்சுங்க. வாவ்! பவர் ஸ்ட்ராங் வரதுக்கு முன்னாடி என் கணவர் என்ன பண்ணுவாருன்னா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். முடியல. எங்க அந்தரங்க வாழ்க்கை அப்படியே இருண்டு போய் இருந்துச்சு. அப்பதான் கடவுள் எங்க கதவு சந்து வழியா அந்த சந்தோஷத்தை அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் என் கணவருக்கே தெரியாம பால்ல அந்த மாத்திரையை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். சீதா, பால் சாப்பிடு. கீதா சீதா, 2 நிமிஷம். சும்மா புரட்டி போட்டு என்ன என்னதெல்லாமோ பண்ணிருச்சீங்க இந்த பவர் ஸ்ட்ராங். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க மிஸ்டர் சீதாராம்? ஆவேசப்படாதீங்க. புதுசா பிறந்த மாதிரி இருக்குதுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆடியன்ஸ் இப்போ சொல்லுங்க, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை நீங்க சாப்பிடுங்களா? எனக்கு 10 பைட கொடுங்க சார், அப்படியே சாப்பிடுவேன். மக்களே, இவர மாதிரி அலஞ்சிட்டே சாப்பிட்டா செத்துருவீங்க, அளவா சாப்பிட்டா அனுபவிப்பீங்க. என்ஜாய். இனிமே நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கலகலப்பான பெண்களுடன் கிளுகிளுப்பாக இருக்க பவர் ஸ்ட்ராங் பவர் ஸ்ட்ராங் பவர் ஸ்ட்ராங். சூப்பரா இல்லைனா? இதை வச்சு என் கம்பெனியை பெரிய லெவலில் வளர்க்கலான்னு பார்த்தா இந்த காண்டு பிடிச்ச கவர்மெண்ட் சீல் வச்சுச்சுன்னா, ஐயோ ஏண்டா என் பையனை இதுல நடிக்க வச்சது இல்லாம அவனை உசு பேத்தி அந்த மாத்திரையை சாப்பிட வச்சு அவன் என்ன உசு பேத்தி நான் அதை சாப்பிட்டு குருவிங்க செத்துச்சுடா. குருவியா? நான் அதையே நான் உன் குருவி குத்த தூக்குடா. ஏன்டா குருவி செத்ததுக்கெல்லாம் அடிக்கிறாரு? குருவினா? ஓ, அந்த குருவி செத்து. ஆமாண்டா, நானாச்சும் பரவாயில்ல, நல்லா ஆண்டு அனுபவிச்சவ. ஆனா என் பையனை நான் குரு இப்படி பண்ணிட்ட நீ. என் வம்சமே தலைக்காதலுக்கு இவனை சஜிச்சிட்டியடா. இப்ப ஊர்ல யாரும் இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்றா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் பையனுக்கு நல்ல அழகான பொண்ணா பாக்குறேன். உன் கூட ஒண்ணு சுத்திக்கு நிற்குமே, பேர் என்ன? ஸ்மிதானே. அவளை தூக்கின்னு வந்து என் பையனை கட்டி வச்சிடுவேன். சரியா? சரி, குருவிக்கு கிளி எதுக்கியா? தனியா இருக்கிற அழகான பொண்ணுகிட்ட என்னடா கலாட்ட பண்ற? அழகா யாரு? வெளிய போடா. என்ன யாரும் இல்லாத நேரத்துல வந்து ரவுடிசம் பண்றியா? யூ ஸ்டூபிட் மோரான். என்னது முறத்தால அடிப்பியா? யாரு? ஏய் கிரண், பார்த்தல யாழ் எப்படி கரெக்ட் டைமிங்க்கு வந்தான்னு? டேய் கிரண், நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி மத்தவங்க அடிக்கும்போது சட்டை எல்லாம் கிழிய கூடாதுன்னு? இந்த பாரு, அவ செம்ம கோவத்துல இருக்கான். ஷர்ட் எல்லாம் வேற கிழிஞ்சிருக்கு. அவனுக்கு கராத்தே கூட நல்லா தெரியும். கராத்தேவா? பீ கேர்ஃபுல். சும்மா உளலைக்கு. ஏய், என்ன ஓவர் பில்டப்பா இருக்குது? என்ன? டேய் கிரண், இவ ரொம்ப ஓவரா பேசுறா. உன்னோட அந்த ஆனகோண்டா குத்த கொஞ்சம் காமி. சும்மா கை சுத்துறதுக்கு இந்த அடி அடிச்ச? எங்களுக்கு எல்லா குத்தும் தெரியும், புரியுதா? 2 நாளா வருவேன். ஒழுங்கா வாங்கின பணத்தை வட்டியோட எடுத்து வைக்கிற, இல்ல 2 பேரையும் தொலைச்சு போடுவேன். தொலைச்சு. டேய்,
டேய் குட்டி என்னடா ஏன்டா அழுவுற? பின்ன போற வரவள அடிச்சிட்டு இருந்தா வேற என்ன பண்றதா? வேற யாருடா உன்னை அடிச்சா? ஊரையே மிரட்டிட்டு இருக்கானே தோற அவன்தான். அவன் பையனுக்கு ஒரு வாரத்துல பொண்ணு பார்த்து தரணுமா, இல்லைன்னா உன்னை அவனுக்கு கட்டி வச்சிருவாங்களா? என்னது? முக்காவாசி எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அப்படி இப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்பல ஸ்மிதா. தொழில மாத்தியா நீ? உன்னையே போனா போது லவ் பண்ணா இதுல இன்னொருத்தனுக்கு வேற ரெக்கமெண்டேஷனா? இன்னையோட நம்ம ரிலேஷன்ஷிப் கட்டு. அடுத்து யாரா? எஸ் இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேம். கிரண் சாருக்கு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? அவனுக்கா? ஆமா மேம். இந்த மூஞ்சிக்கு யார் பார்சல் அனுப்பியிருப்பா? என்ன பார்சல் இது? ஐ ஸ்வீட். போடா நாத்து அடிக்குது. ஏதோ பிச்சைக்காரனுக்கு பார்சல் அனுப்பிருக்கான்டா. காஞ்ச பூவு, ஃபியூஸ் போன பல்பு, இந்த அழகுல லெட்டர் வேற. யாரா இருக்கும்? அன்புள்ள கிரணுக்காக கிரண் எழுதுவது. என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? என் பேரை தான் உங்க அம்மா உனக்கு வச்சிருக்கா. ஏன்னா நான் தான் உன்னோட ஒரிஜினல் அப்பா. ஒரிஜினல் அப்பா? இந்த ஆளுக்கு நான் பிறந்திருக்க மாட்டேன்னு எனக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருந்துச்சுடி. சாரி படி 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததோட வெளிப்பாடு தான் நீ. மச்சி வாழ வருது. இப்ப பாரு. இதை நீ நம்ப மாட்டேன்னு தான் நான் சாட்சியங்களை அனுப்பி வச்சிருக்கேன். சாட்சிங்களா? அந்த அல்வாவும் மல்லிகைப்பூவும் தான் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததுக்கான முக்கிய காரணம். அந்த பல்பை பாரு, அதோட வெளிச்சத்துல தான் கண்ணு நாங்க உன்னை உருவாக்கணும். ஏய் பாப்பாஸ். ஏதோ சில பல காரணத்தால உங்க அம்மாவை நான் கழட்டி விட வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு அவ விட்ட சாபமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு 2 கல்யாணம் ஆகியும் குழந்தையே இல்லை. இந்த லெட்டர் எழுதும் போதே என் பாடி கண்டிஷன் சரியில்லடா மகனே. இதை நீ படிக்கும்போது கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதனால கொல்லியூர் மலையில இருக்க என் எஸ்டேட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். மேலும் விவரங்களுக்கு இவரை அணுகவும். ஷரத், நம்பர் 6, கரண்டி முக்கத்தெரு, சோலைவன சாலை, கொல்லியூர் கிராமம், ஊராட்சி கழிப்பிடத்திற்கு எதிர். டேய் என்னடா பண்ற? எங்க அப்பா எனக்கு எழுதி வச்ச சொத்தை பார்க்க போறேன். என்னடா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போற இடத்த நீ மட்டும் போய் தனியா பாப்பியா? நீ தான் என்னோட நம்ம ரிலேஷன்ஷிப்பே கட்டு அது இதுன்னு சொன்ன, என்ன அடிக்க வர செஞ்சேடி. என்னடா குட்டி, நான் உன்னை அடிக்காம வேற யாரும் நடிப்பா? இதுக்கெல்லாம கூச்சுப்பாங்க. மோதல் இல்லாம காதல் எங்க இருக்கு சொல்லு. சொல்லு. இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா. வலிச்சா எங்க அசிங்கமா திட்டுவியா? இனிமே எவ்வளவு வலிச்சாலும் நடா சொல்லுவேன். இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா. ஐயா, இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன். இனி எவ்வளவு அவசரமாக வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு வீட்டிலோ பொது கழிப்பிடத்திலோ தான் கழிப்பேன். சாலையோரமாகவோ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனத்திலோ, குறிப்பாக காவலர் வாகனத்தில், புரிஞ்சுதா, சிறுநீர் கழிக்க மாட்டேன். இது சத்தியம். கேட்டு போட்டியா? எங்கேயும் போக கூடாது. போ போ போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஊட்டி காட்டி மேல உள்ள வெறிலாம் நம்ம பேக்ல காட்டிட்டோம். யார் நீங்க? என்ன வேணும்? மிஸ்டர் ஷரத். நான் தான். ஓ, என் பேர் கிரண். இது எங்க அப்பா அமிச்ச லெட்டர். சொத்து விஷயம் உங்களை பார்க்க சொன்னாரு. என்ன பாஸ், என்ன போய் வாங்க போங்கலாம் சொல்லிட்டு உங்க அப்பா நான் கஷ்டத்துல இருக்கும்போது எவ்வளவு ஹெல்ப்லாம் பண்ணிருக்காரு. இப்போ நான் மறுபடியும் கஷ்டத்துல இருக்கேன். கரெக்டா வந்துட்டீங்க. லைக் ஃபாதர் லைக் சன். ஓகே ஓகே, வாங்க. வா ஷரத், சொத்தோட டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு? என்கிட்ட தான் உயிலா இருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க பேருக்கு பத்திரம் பண்ணிடலாம். உள்ள யாரு? பயப்படாதீங்க, உள்ள என் தங்கச்சி தான் குளிச்சிட்டு இருக்கா. நான் தான் அர்ஜென்ட்டா வந்துச்சேன்னு பூட்டிட்டு போயிட்டேன். எனக்கு ஒரு டவுட். உங்கள் நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு தெரியும். உங்க அப்பா ஏன் உங்களுக்கு நாளா பார்க்க வரல தானே? ஏச்சி, சொத்து ஒன்று வந்திருக்கு, அதை வாங்கி போட்டுக்காம ஏன் எதுக்குன்னு கேட்டு நானே கேனேனா? எனக்கு டவுட்டே உன் மேல தான். என் மேலையா? ஆமா, உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனா எங்கன்னு தான் தெரியல. ஆமாண்டா,
எனக்கும் இவனை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் தான். வாங்க பாஸ், நம்ம போய் எஸ்டேட்டை பார்க்கலாம். விட்டா பாஞ்சிரும் போல. என்னையா இது? எங்க அப்பா என்னடி சொத்துன்ற பேர்ல சுடுகாடு எழுதி வச்சு போயிருக்கா? பாஸ், ரொம்ப நாளா யாருமே யூஸ் பண்ணாம கவர்மெண்ட்டேருந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி இது. இதை புதுப்பிச்சு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலான் இருந்தாரு. அவர் நேரம் வாங்கின கொஞ்ச நாள்லயே நட்டினார். அவர் ஆசையை நீங்க தான் நிறைவேற்றணும். நான் உங்க கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்றேன் பாஸ். அது நான் ஊருக்கு போய் யோசிச்சு சொல்றேன். சரியா? எங்க அப்பா எங்க அம்மா மட்டும் இல்லடி, எனக்கும் சேர்த்து அல்வா கொடுத்துட்டான். டே கிரண், நீ அந்த பொண்ணை பார்த்ததை நான் பார்த்தேன். என்னால இனிமே எந்த ஆம்பளை கூடயும் நெருக்கமா பழக முடியாது. என்னாலையும் எந்த ஆம்பளை கூட நெருக்கமா பழக முடியாது ஸ்மிதா. நீதான் எனக்கு எல்லாம் சொல்ல வந்த ஸ்மிதா. வா. திறந்து இருக்கு. யார் நீங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஏய், எங்க 2 நாள் ஆளே காணோம்? எஸ்கேப் ஆகலான்னு பாத்தியா? துரணா, உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியுமா? நம்ம வேலையை தானே சுத்திட்டு இருந்தேன். நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க வேணாம். உனக்கு 7 நாள் டைம் கொடுத்தேன். அதுல 2 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 நாள்ல என் பையனுக்கு பொண்ணு பார்த்து தரல. தோ நிக்கிதே சிட்டு, இது என் வீட்டுக்கு பட்டு ஆயிடும். ஐயோ நைனா, சோன் பபடிக்கு சொக்கா மாட்டா மாதிரி சும்மா சோகா இது நைனா. Hey Kiran, what the hell is this? Who are these barbaric pigs? Set them out now. தோடா, வந்து போன கப்பல்ல சிந்தி போன துரையா நீ? பொருத்தம் கரெக்டா இருக்கும். வாங்கடா. வாங்கடா வாங்கடா, எல்லாம் பீஸ் எடுத்துனாங்கடா. பைசட்டி நைனா, இந்தடா கண்ணா, நீ சாப்பிடு. பொண்ணு வாங்க நைனா. யாருடா இவனுங்க இவ்வளவு மோசமா இருக்கானுங்க? துரண, நான் சொல்லல. பேசாம உங்க அப்பா சொத்தை ரெடி பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அங்க போய் செட்டில் ஆயிடலாமா? ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா அதை ரெடி பண்ண யார்கிட்ட காசு இருக்கு? இனிமேல் கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன். மனம் தெரிக்கிறார் சோனா. நமக்கு காசு கிடைக்கும் ஸ்மிதா. என்னடா சொல்ற? ஆமா, ஒருத்தர் நமக்கு தருவார். வெங்கட் பிரபு கூட, ஜெய் கூட, பிரேம்ஜி கூட, ஐயோ சிம்பு கூட. குரு குரு மெய்யாலுமே வா குரு. இந்த பாப்பா சிம்பு கூட விளையாண்டு போட்டோ எடுத்துக்குது. இந்த மாதிரி அடிப்பட்ட சொம்பளா அது ஓகேவா? உனக்கு இப்ப கல்யாணம் ஆகணுமா வேணாமா? சரி சரி, கோச்சிக்காது குரு, பார்த்து செய். நாளைக்கு நானும் அவங்க விளையாடிந்தா எனக்கு தானே பெருமை. ஏன் சொல்லு. சரி சரி, நீங்க இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே குரு. சோனா சமாளிக்க போறணும். பாப்பா இனிலாம் பல பலன்னு இருக்கணும். என்னது இது? இது பத்தாது, இன்னும் பிரைட்டா. ஓகேவா? ஹலோ. இது லோ பட்ஜெட் தான். அடுத்த படம் தான் 200 சீல பண்ணலான்னு இருக்கேன். டைரக்டர் நம்ம கேவி ஆனந்த். நல்ல படம், அதான் பண்றேன். ஹலோ, நான் யார் தெரியுமா? சோனாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னாவது அவங்க தான் யாரா இருந்தாலும் வெளில நிக்க சொல்லிக்கிறாங்க. போய் அப்படியே நில்லு போ. ஒண்ணு இல்ல. ஏய் குமார், எனக்கு தெரியல. நான் நீ ஒரே ஜிம் போவேடா. ஏதோ 6 மாசம் வஞ்ச காமல வந்து நான் படுத்துட்டேன். அதுக்குள்ள மறந்துட்ட பத்தியா? ஏய் அப்படின்னா திங்குற இப்படி ஒத்து வச்சிருக்க உடம்ப. என்ன அங்க சிக்னல் காட்டுங்கற? ஏய் முதல்ல கை வைக்காம பேசு, இல்ல அடிச்சு மூஞ்சி இஞ்சலாம் வச்சிருவேன். சொல்லக்கா ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேர் கிரண். ஆனா அது முக்கியம் இல்ல. தோணிக்கிறான் பாருங்க, அவனை பத்தி பேச வந்தேன். அவருக்கு என்ன? அவன் உங்க தீவிர ரசிகன். கொஞ்சம் புத்தி சுவாதீனம் கம்மி, கேன்சர் வேற. ஓ மை காட். அவன் வாழ்ற நாட்டுல எண்ணிட்டு இருக்கான். அவன் ஆசையே நீங்க அவன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தான். கல்யாணமா? அவருக்கா? ஆமா, அவனையும் ஒரு பொண்ணு தொடுத்தி லவ் பண்ணிட்டு இருக்கா. ரியலி? அவன் கடைசி காலத்துல கூட வாழணும்னு ஆசைப்படுறான். அவங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கணும். உங்களுக்கு ஓகே தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அவர் கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். கொஞ்சம் நீங்க கூப்பிடுங்களேன். அவர் பேரு சதீஷ். சதீஷ் இன்னியோ உங்களதான். வாங்க வாடா. அக்கா ட்ரெஸ் பார்த்து பயந்துடாதீங்க. மேடம், குரு நம்ம நிலைமை பத்திலாம் சொல்லிட்டார்ல. உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகே தானுங்களா? எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே.
ஆனா உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான்னா அவளை கண் கலகாம பாத்துட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. மேடம் நான் மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, தங்க தெரா கையில வச்சு தாங்குவா மேடம். ஐயோ முதல்ல என்ன மேடம் கூப்பிடுறது நிறுத்துங்க. எனக்கு சோனான்னு பேர் இருக்கு, வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். குரு போட்டோ எடு குரு. ஐயோ நிஜமா கடவா. ஓகே கிளம்புறேன், ஷார்ட்டுக்கு டைம் ஆச்சு. டேட் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வரேன். See you. குரு போரா குரு. மேலே நீ பெரிய ஆள் தான் குரு. எங்க அப்பா தான் உனக்கு தெரியாம மேல கை வச்சிட்டான். அந்த பொண்ணு கூட எவ்வளவு பாசமா மேடம் தான் கூப்பிடாத சோனான்னு கூப்பிடுன்னு சொல்லுது. டேட் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லிச்சு குரு. நான் குரு யோசிக்கிறேன். அது வந்து அந்த டேட் தான் பிரச்சனை. என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் நடிச்சா ஓகேவா? எப்படி குரு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலியோட இருந்தா தான் செட் ஆகும். அதுவும் கரெக்ட் தான். பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணு ஏதோ ப்ரொடியூசர் கிட்ட 40 லட்சம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கா. அது சோஷியல் சர்வீஸ் அது இதுன்னு செலவு பண்ணிட்டா போல. அதை திருப்பி தரலன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். 2 வருஷமா? அதுக்குள்ள அந்த பொண்ணு மனசு மாச்சுன்னா அதான் எங்க அப்பா ஊரே கொள்ளச்சு அவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறானே, அவர்கிட்ட வாங்கி கொடுத்துடலாம். உங்க பண்ணா அந்த இதுக்குள்ள வந்தாலும் வேலைக்கு ஆகாது. சரி விட வேற பொண்ணு குரு. குரு நான் குரு புஸ்கு புஸ்குன்னு டென்ஷன் ஆற. எங்க அப்பனுக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை. அவளுக்கு தெரியாம நான் காசு எடுத்து கொடுத்துட்டா சாலிடி நீ குட்டி வா.